நாம் இன்று பார்க்கலாம், ஒருவருடைய வீட்டுக்கு போவது என்றால் முன்கூட்டியே நீங்கள் சொந்தக்காரர்கள் வீட்டுக்கு மட்டுமல்ல, அண்ணன் தம்பி வீட்டுக்கு போக வேண்டும் என்றால் கூட முன்கூட்டியே நீங்கள் பதிவு செய்துவிட்டு சென்றால்தான் காலை சுற்றுண்டியோ இரவு உணவோ கிடைக்கும். நீங்கள் முன்கூட்டி சொன்னால்தான் அதற்கான ஏற்பாடு இருக்கும். ஒரு காலத்தில் எந்த வீட்டிற்கு வேண்டுமானால் போலாம், யாராவது ஒருவர் இருப்பார்கள். எப்போதுமே அவர்கள் இன்னும் 2 பேருக்கு சேர்த்து சமைப்பார்கள், இருப்பதை பரிமாறுவார்கள், கூட கொஞ்சம் அப்பளம் பொரிப்பார்கள், மளமளவென ஒரு பச்சடி செய்வார்கள், பக்கத்து கடையிலே இருந்து ஒரு வடை வாங்கி வருவார்கள், எப்படியோ இலையை நிரப்பி விடுவார்கள். ஆனால் இன்று யாருடைய வீட்டுக்கும் நீங்கள் சொல்லாமல் போனால் உங்களை குற்றவாளிகளைப் போல பார்ப்பார்கள். அவர்கள் நெடுந்தொடர் பார்க்கிற நேரத்தில் போனால் கடிகாரத்தையே உங்கள் முகத்தை விட அதிக நேரம் பார்ப்பார்கள். இதுதான் உண்மை. ஆனால் இன்றும் எளிய மக்களுடைய இல்லத்திற்கு அவர்கள் உறவினர்கள் வந்தால் அவர்கள் வரவேற்க தயாராக இருக்கிறார்கள். எந்த அறிவிப்பும் இல்லாமல் சென்றாலும் அவர்கள் இருக்கிற கிழிந்த பாயை விரித்து படுத்து கொள்ள சொல்கிறார்கள். தங்களிடம் இருக்கிற உணவை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். சில நேரங்களில் வெளியே நில ஒளியில் அவர்கள் படுத்து தூங்குவதை பார்க்கலாம். அவர்களிடம் அந்த அன்பு இன்னும் ஒட்டி கொண்டிருக்கிறது. ஒரு விபத்து நடக்கிற போது பாருங்கள், நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள் போனால் எங்கே நாம் உதவினால் வழக்கிலே சிக்கிக் கொள்வோமோ என்று பார்க்காதது போல் போவார்கள். மிக வசதியானவர்கள் போகிற போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதே என்று ஏற்கனவே அடிபட்டவனை திட்டிக் கொண்டு போவார்கள். எளிய மக்கள் தான் ஓடி எடுத்து கைகளை பிடித்து கவலைப்படாதே என்று மருத்துவமனைக்கு அழைத்து செல்வார்கள். அவர்கள்தான் இன்னும் அன்பை இதயத்திலே ஈரமாக வைத்திருக்கிறார்கள். எனக்கு ஒரு விபத்து நேர்ந்தது. மலேசியாவிற்கு சென்றபோது என்னுடைய ஓட்டுநர் கொஞ்சம் கண்ணயர்ந்து விட்டார். மரத்திலே மோதியது வாகனம், முழங்கால் உடைந்தது. தூக்கி வீசப்பட்டு வெளியே கிடந்தோம், நானும் என் நண்பரும். அலுவல் நிமித்தமாக போன பயணம் அது. அங்கே இருந்த தமிழ் மக்கள் ஓடி வந்து எங்களை தூக்கி, கவலைப்படாதீர்கள், ஒன்றும் இருக்காது, இதையெல்லாம் இங்கே சரி செய்து விடுவார்கள், நீவினால் சரியாகிவிடும். எங்களுக்கு தெரிகிறது கால் உடைந்திருக்கிறது என்று. ஆனால் எவ்வளவு ஆறுதலாக அந்த அன்பு உள்ளங்கள் பேசுகின்றன. அவர்கள் சொன்னார்கள், கவலைப்படாதீர்கள். ஆம்புலன்ஸை வரவழைத்தார்கள். அங்கே விமான நிலையத்திலே இருக்கிற போது அவசரமாக வருகிற சிறுநீரை முன்பின் தெரியாத ஒருவர், அவர் பெயர் லங்காவி ரமேஷ் என்று நான் குறித்து வைத்திருக்கிறேன். லங்காவி தீவிலே ஏற்பட்ட விபத்து. ரமேஷ் என்பவர் வந்து எங்கள் சிறுநீரை கூட சிறிதும் முகம் சுளிக்காமல் கொண்டு போய் கொட்டினார். அந்த லங்காவி ரமேஷ் சென்னைக்கு வந்தார், என்னோடு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார். ஆனால் நான் தலைமைச் செயலாளராக இருக்கிற போது கூட ஒரு நாள் கூட வந்து அன்று நான் உதவினேனே, இன்று எனக்கு இந்த உதவியை செய்யுங்கள் என்று ஒருபோதும் அந்த உதவியை அவர் யாசகமாக ஆக்கவில்லை. அதுதான் அவருடைய மகத்தான பண்பு. அவர் ஒரு எளிய பணியிலே இருக்கிறவர். தன்னுடைய அந்த கடவுச்சீட்டை கூட அங்கே ஒப்படைத்து விட்டு பணியாற்றுகின்ற சாதாரணமான பணியாளர். அவர் என்னை தேடி வந்ததே உங்களுடைய நூல்களை எல்லாம் நான் படித்திருக்கிறேன் என்பதற்காகத்தான். சில நேரங்களில் பதவி காட்டாததை நம்முடைய எடுத்து காட்டிவிடும் என்பதை நான் அறிந்தேன். அப்படி என்னை நேசித்து இன்றும் கூட அவர் சில நண்பர்களிடம் என்னை பற்றி சொன்னார். அவரை பற்றி எழுதினேன் நான். ஒருவேளை இன்று அவர் என்னை தேடி வந்தால் அரவணைத்துக் கொள்வேன். ஆனால் அவர் அதை ஒருபோதும், நான் அறவிலை வணிகன் அல்லன் ஆய் என்று நாம் புறநானூற்றிலே படிக்கிறோம் அல்லவா, அப்படி அவர் வாழ்கிறார் என்பதுதான் பெருமை. எனவே அன்பு என்கின்ற அந்த ஒன்று மிகவும் முக்கியம். அந்த அன்பு என்பது தெரிந்தவர்களிடம் வருகிறது. தெரியாத ஒரு மனிதன் அடிபடுகிறவனிடம் கூட எளிய மக்கள் கருணையை காட்டுகிறார்கள். லங்காவி ரமேஷ் காட்டியது கருணை.
இந்த கருணை இருப்பதனால்தான் இந்த உலகம் செழித்து கொண்டிருக்கிறது என்கிறார் வள்ளலார், என்கிறார் திருவள்ளுவர். நீங்கள் கிரேக்கத்திலே 2 ஒப்பற்ற நண்பர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒருவர் பெயர் டேமன், இன்னொருவர் பெயர் பித்தியாஸ். காவிய நட்புக்கு எடுத்துக்காட்டாக இன்று வரை உலகத்தில் பேசப்படுகிறவர்கள் டேமன், பித்தியாஸ் இருவர்தான். பித்தியாஸ் என்பவன் சிராக்கூஸ் நாட்டினுடைய கொடுங்கோலனாக இருந்த முதலாம் டயோனிசியஸை எதிர்த்து புரட்சி செய்கிறான். அதனால் பிடிபடுகிறான். அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. மரண தண்டனை நிறைவேற்றப்படும் வரை சிறையில் அடைக்கப்படுகிறான். அப்போது அவன் மன்னனை சந்தித்து சொல்லுகிறான், நான் சிலவற்றை நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கிறது. நான் பட்ட கடன்களை எல்லாம் தீர்த்து விட்டு வருகிற வரை எனக்கு அவகாசம் கொடுங்கள், நான் என்னை ஒப்படைத்துக் கொள்கிறேன் என்று. மன்னர் சொல்லுகிறார், நீ தப்பித்து விட்டால் என்ன செய்வது? அப்போது அவன் சொல்லுகிறான், எனக்கு பதிலாக என் நண்பன் இங்கே இருப்பான். ஒருவேளை நான் வராவிட்டால் அவனை நீங்கள் தூக்கிலே போடுங்கள். மன்னர் ஒத்துக்கொள்ளுகிறார். யாராவது சிறையிலே இருக்கிறவனுக்கு பிணை கொடுத்து வருவார்களா? அவனுக்கு பதிலாக உயிர் கொடுக்க வருவார்களா என்று நினைத்து ஒத்துக்கொள்ளுகிறார். அப்போது டேமன் என்கிறவன் அவனுடைய நண்பன் என்று சொல்லி அங்கே வருகிறான். இவன் சென்று வரட்டும், அவனுக்கு பதிலாக சிறையிலே நான் இருப்பேன் என்று. அது மட்டுமல்ல, தூக்கிலே போடுகிற நாள் வந்துவிட்டது, இன்னும் பித்தியாஸ் வரவில்லை. நேரம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. மன்னர் சிரிக்கிறார், பார் உன் நண்பன் என்ன செய்தான் என்று. உன்னை தூக்கிலே போடப் போகிறேன். வருத்தப்படுவான் என்று நினைத்து மன்னர் சொன்னார். ஆனால் டேமன் சொன்னான், மகிழ்ச்சியாக இருக்கிறது, என் நண்பனுக்காக நான் தூக்கு மேடை ஏறுவது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று. தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லுகிறார்கள். தூரத்திலிருந்து ஒரு குரல் கேட்கிறது. பித்தியாஸ் வந்து கொண்டிருக்கிறான். நிறுத்துங்கள், நான் வந்துவிட்டேன் என்று சொல்லுகிறான். அவனை வருகிற வழியில் கடற்கொள்ளைக்காரர்கள் சிலர் பிடித்த காரணத்தால் அந்த கப்பல் கட்டுண்டு போனதால் வருவதற்கு தாமதமானது என்று விளக்கம் சொல்லுகிறான். அவன் சொல்லுவதற்குள் டேமன் அவனை பார்த்து சொல்கிறான், நீ திரும்பி போய்விடு, நான் இந்த மரணத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று. மன்னர் இருவரையும் பார்த்தார். இப்படி ஒரு நட்பு இருக்குமா, இப்படி ஓர் அன்பு இருக்குமா என்று நினைத்து இருவரையும் விடுதலை செய்தார். என்னையும் உங்களுடைய நண்பனாக ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார். முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். எனவே அன்பு இருக்குவேயானால் உயிரை கொடுப்பதற்கு கூட ஒருவர் தயாராக இருப்பார்கள். நான் என்னுடைய அனுபவத்திலே கண்டிருக்கிறேன். ஒரு தந்தையிடம் மிக மிக பிரியமாக அவருடைய பெண் இருப்பார். எப்போதுமே அந்த பெண் என்றால் அவருக்கு ஒரு பிடித்தம். அவருடைய துக்கத்தை ஆற்றுகிற ஒரு கருவியாக அந்த பெண் இருந்தார். எப்போதும் அந்த பெண் சாப்பிட்ட பிறகுதான் அவர் சாப்பிடுவார். அவ்வளவு அன்பு. மனைவியை இழந்து தனிமையிலே வாடிக்கொண்டிருந்த அவருக்கு கனிவு ஒற்றடம் கொடுக்கின்ற ஒரு கருவியாக அந்த பெண் இருந்தார். அந்த பெண் ஒரு நாள் கோபித்து கொண்டு வீட்டை விட்டு போய்விட்டார். அன்றைய இரவே அந்த பெண்ணுடைய தந்தை தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அன்பு மறுக்கப்படுகிற போது இந்த வாழ்க்கை எவ்வளவு கொடுமையாக இருக்கும் என்பதற்கு உதாரணம்தான் இந்த சம்பவம். ஒரு இனிமையான நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 5 நாட்கள் இதை நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று வைத்திருங்கள். 6வது நாள் உங்களுக்கே அந்த மகிழ்ச்சி இருக்காது. அந்த வெற்றி செய்தி கிடைத்தவுடன் நமக்கு யாரெல்லாம் வேண்டியவர்களோ அவரிடம் பகிர்ந்தால் தானே மகிழ்ச்சி, அவரிடம் சொன்னால் தானே உத்வேகம். அதை நாமே வைத்துக் கொண்டிருந்தால் அதில் என்ன இருக்கிறது? மனிதன் பகிர்ந்து கொள்வதற்காக படைக்கப்பட்டவன், சமூக விலங்காக வாழ்கிறவன். அவன் அன்பை பரிமாற வேண்டும், ஆறுதலை பரிமாற வேண்டும்,
கவலையை பரிமாற வேண்டும், துக்கத்தை பரிமாற வேண்டும். ஒரு துக்ககரமான ஒரு நிகழ்வு உங்கள் வாழ்க்கையிலே நடந்துவிட்டது என்றால் அதை யாரிடமும் சொல்லாமல் இருந்து பார்த்தால் இதயமே வெடித்து விடும் போல அல்லவா இருக்கும். ஏனென்றால் பகிர்கிற போது பாரம் குறைகிறது, பகிர்கிற போது அன்பு அதிகமாகிறது. ஷெகா ஒரு கதையை எழுதியிருப்பார். ஒரு குதிரை வண்டிக்காரன் இருப்பான், அவன் பெயர் இவான். அவனுடைய மகனும் செத்து போய்விடுவான், மனைவியும் செத்து போய்விடுவாள். மகன் செத்து போன வருத்தத்தை யாரிடமாவது சொல்லி அழ வேண்டும் என்று தோன்றும். தன்னுடைய வண்டியிலே சவாரி செய்பவர்களிடம் சொல்வான், என்னுடைய மகன் இறந்து விட்டான் என்று. கேட்பதற்கு யாரும் தயாராக இல்லை. இளைஞர்கள் 4 பேர் ஏறுவார்கள். அவர்கள் இறங்குவதில் குறியாக இருப்பார்கள், தங்களுக்குள் கேளிக்கையாக உல்லாசமாக பேசிக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் இவான் சொல்வதை கேட்கவே மாட்டார்கள். கடைசியில் யாரிடம் போய் அவன் துக்கத்தை சொல்லி குறைத்துக் கொள்வது, பரிமாறிக்கொள்வது? தான் வளர்த்து வருகிற அந்த குதிரையை கட்டிக்கொண்டு தன் கவலையை சொல்லி கண்ணீர் வடிப்பதாக முடியும் ஷெகாவனுடைய அந்த கதை. நாம் எல்லோருக்குமே மக்கள் தேவைப்படுகிறார்கள், நண்பர்கள் தேவைப்படுகிறார்கள். நீங்கள் நினைத்து பாருங்கள், இந்த உலகத்தில் எல்லோருமே அழிந்து விட்டார்கள், நீங்கள் மட்டுமே இருக்கிறீர்கள். இப்படி ஒரு காட்சியை நீங்கள் நினைத்து பாருங்கள். உலகத்தில் எல்லோரும் அழிந்து விட்டார்கள், ஆனால் மரங்கள் இருக்கின்றன, செடிகள் இருக்கின்றன, கொடிகள் இருக்கின்றன, வயல்கள் இருக்கின்றன, தோப்புகள் இருக்கின்றன, வீடுகள் இருக்கின்றன. எல்லா வீடுகளும் உங்களுக்குத்தான். மகிழ்ச்சி அடைய முடியுமா? தனி ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் நாம் மகிழ்ச்சி அடைய முடியுமா? அன்பை பரிமாறாமல் இந்த வாழ்க்கையே இல்லை என்பதுதானே முக்கியம். சிலரிடம் பணம் இருக்கலாம், வசதி இருக்கலாம், ஆனால் அன்பு இல்லாமல் இருந்தால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள். அந்த வாழ்க்கை நினைத்து பார்ப்பதற்கே கொடுமையாகத்தானே இருக்கும். இன்று உலகில் மக்கள் சுயநலமாக ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். சொந்த வீட்டிலேயே பாகப்பிரிவினை ஏற்படுகிற போதுதான் அண்ணன் தம்பிக்குள் எவ்வளவு அன்பு இதுவரை இருந்திருக்கிறது என்பது தெரிகிறது. அது மட்டுமல்ல, மக்கள் இன்று பணம் ஈட்ட வேண்டும், பதவி பெற வேண்டும், வசதியாக வாழ வேண்டும் என்பதில்தான் அக்கறை செலுத்துகிறார்களே தவிர தங்கள் குழந்தைகளுக்கு அன்பையும் கருணையும் பற்றி சொல்லித் தருவதில்லை. பெற்றோர் குழந்தையை பார்த்து நன்றாக படி, நல்ல பணிக்கு செல், நிறைய சம்பாதித்து வசதியாக வாழ், அப்போதுதான் இந்த சமுதாயம் உன்னை மதிக்கும் என்று சொல்லித் தருகிறார்களே தவிர எந்த பெற்றோரும் அன்பாக இரு, கருணையாக இரு என்று சொல்லித் தருவதாக எனக்கு தெரியவில்லை. அன்பு இல்லாத ஒரு சமூகத்தில் இவையெல்லாம் இருந்தால் அதனால் ஏதாவது பயன் இருக்குமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால்தான் அன்பும் கருணையும் என்கிற தலைப்பில் நான் பேசலாம் என்று முடிவெடுத்தேன். இந்த உலகம் அன்பு என்கின்ற அந்த ஒற்றை இழையால் தான் சுற்றி கொண்டிருக்கிறது. கருணை என்கின்ற ஒற்றை இழையால் தான் சுழன்று கொண்டிருக்கிறது. இவை இரண்டும் இல்லாவிட்டால் உலகம் இருண்டு போய்விடும் என்பதை மானுடம் அறிய வேண்டும். திருவள்ளுவர் அதனால்தான் அன்புடைமை என்கிற தலைப்பில் ஓர் அதிகாரத்தையே எழுதியிருக்கிறார். கலீல் கிப்ரான் தன்னுடைய தீர்க்கதரிசியில் நுட்பமான ஒரு கருத்தை கூறுகிறார். நீங்கள் அன்பு செலுத்துகிற போது வேறெதையும் எதிர்பார்ப்பதில்லை, அன்பு ஒன்றைத்தான் எதிர்பார்க்கிறீர்கள். நீங்கள் உங்களை தருகிற போதுதான் முழுமையாக தருகிறீர்கள், பொருட்களை தருகிற போது தருவதில்லை என்கிறார். பொருட்களை தருவது எல்லோருக்கும் எளிது, ஆனால் தன்னை கொடுப்பது, தன் நேரத்தை கொடுப்பது, தன் மனத்தை கொடுப்பது, இதயத்தை கொடுப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதனால்தான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் பொருட்களை கொடுக்கிற போது கொடுப்பதில்லை, உங்களையே கொடுக்கிற போதுதான் கொடுக்கிறீர்கள் என்று. திருவள்ளுவர்
தன்னுடைய அன்புடைமையில் ஒன்று சொல்லுகிறார், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. ஒருவர் மீது அன்பு இருக்குமே ஆனால் என் எலும்பை கூட எடுத்துக்கொள் என்று சொல்வார்கள் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். இந்த உலகத்தில் அன்பு இல்லாவிட்டால் இது எவ்வளவு வறண்டுமோ இருக்கும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். இது எந்த விதமான பசுமையும் இல்லாத பாலையாக அல்லவா காட்சியளிக்கும். ஒருவன் அன்பு செலுத்த முடியவில்லை என்று சொன்னால் அவனுடைய உடல் வெறும் எலும்பு தோல் போர்த்திய போர்வையாகத்தானே இருக்கும். நாம் சிலரை பார்க்கிறோம், அவர்கள் வெறும் எலும்பு தோல் போர்த்திய போர்வையாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களால் தங்கள் குழந்தைகளை நேசிக்க முடிவதில்லை, மனைவியை நேசிக்க முடிவதில்லை, தாங்கள் வாழுகிற சமூகத்தை நேசிக்க முடிவதில்லை, பணத்தை மட்டுமே நேசித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்துத்தான் வள்ளுவர் சொல்லுகிறார், அன்பு இல்லாதவர்கள் எலும்பை போர்த்திய ஒரு போர்வையாகத்தான் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று. அன்பின் மூலம் நாம் எதையும் சாதித்து கொள்ள முடியும் என்பதை வெறும் மனிதர்களுடைய அன்பு மட்டுமல்ல, இறைமையே நம் மீது கருணை காட்டும் என்பதை குறிப்பிடுகிற வகையில் வள்ளலார் அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் குடத்துள் அடங்கிடும் கடலே என்றெல்லாம் சொல்கிறார். அன்பெனும் அணுவுள் ஒளிர்ந்த பேரொளியே என்று சொல்லுகிறார். அப்படி அன்பு இருந்தால் அதில் மலை கூட நமக்கிடம் சிக்கிக்கொள்ளும் என்பதை எண்ணற்ற மாமனிதர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். நாங்கள் எல்லாம் சிறுவர்களாக இருக்கிற போது பொங்கல் திருவிழா வந்தால் வாழ்த்து அட்டைகளை அனுப்புவது என்பது முக்கியமான நிகழ்வு. எல்லா கடைகளிலும் வாழ்த்து அட்டைகள் வரிசையாக விரிக்கப்பட்டிருக்கும். அந்த வாழ்த்து அட்டைகளை தேர்ந்தெடுத்து வாங்கி நம்முடைய நண்பர்களுக்கெல்லாம் அனுப்புவோம். அவர்களும் அனுப்புவார்கள். கிராமத்து காட்சிகளை, சிற்றூர்களின் வண்ணங்களை, ஆடு மாடுகளை, கழனிகளை, பயிர்களை, வாய்க்கால்களை, பாசனத்தை மிக அழகாக எழுதி அவர்கள் ஓவியமாக தீட்டி அந்த அட்டையிலே வைத்திருப்பார்கள். அந்த அட்டையை அவர்கள் வாங்கி அவர்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அனுப்புவது என்பது வாடிக்கையாக இருக்கும். அப்படி பொங்கல் வாழ்த்துக்களை அனுப்புவதும் பரிமாறிக்கொள்வதும் யார் அனுப்பியிருக்கிறார்கள் என்று பார்ப்பதும் மிகப்பெரிய திருவிழாவாக இருக்கும். அவற்றையெல்லாம் சிறுவர்கள் சேகரித்து வைப்பார்கள். அதை பார்த்து அவர்களும் சித்திரம் தீட்ட வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். ஆனால் இன்று யாரும் பொங்கல் வாழ்த்து அட்டை அனுப்புவதில்லை. மாறாக யாரோ அனுப்பிய ஒரு குறுஞ்செய்தியை தெரிந்ததோ தெரியவில்லையோ எல்லோருக்கும் ஒட்டுமொத்தமாக வாங்கிக்கொள் என்று அனுப்புகிற ஒரு பழக்கம் வந்தது. இதயமில்லாத வாழ்த்துக்களை யாரும் புரட்டி பார்ப்பதில்லை. பதிலுக்கு இவர்கள் யாரோ அனுப்பியதை அங்கே அனுப்பிவிடுகிறார்கள். இப்படி எந்த உணர்ச்சியும் இல்லாமல், எந்த அன்பும் இல்லாமல், எந்த பகிர்தலும் இல்லாமல் இப்படிப்பட்ட அட்டைகள் இல்லாத ஒரு உலகத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம். நாம் ஒன்றை உற்று பார்க்க வேண்டும். ஷேக்ஸ்பியருடைய வெனிஸ் நகரத்து வியாபாரி என்கின்ற அந்த மகத்தான நாடகத்திலே போர்ஷியா சொல்வதைப் போல ஒரு வரி வரும். நீ கருணை காட்டு, மழை நீர் மண்ணிலே விழுந்து மண்ணின் மீது கருணை காட்டுவதைப் போல கருணை காட்டு என்பதுதான் அந்த வாசகம். இதையெல்லாம் ஏற்கனவே திருவள்ளுவர் சொல்லிவிட்டார். கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என்கிறார். மழை பொழிகிறதே, அதற்கு நாம் என்ன கைமாறு செய்ய முடியும்? காற்று வீசுகிறதே, ஒரு தென்றல் வீசி மொட்டுகளை எல்லாம் மலர வைக்கிறதே, அதற்கு நாம் என்ன கைமாறு செய்ய முடியும்? சூரிய வெளிச்சம் வந்து இந்த உலகத்தையே ஒளிமயமாக ஆக்கிறதே, அதற்கு என்ன கைமாறு செய்ய முடியும்? எந்த கைமாறையும் எதிர்பாராமல் காரியம் ஆற்றுபவர்கள் இருப்பதனால்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கிறார் திருவள்ளுவர். நான் பல இடங்களிலே
கருணையை பற்றி படித்திருக்கிறேன். கருணை என்கிற அந்த பண்பு மகத்தான பண்பு என்பதை நாம் உணர வேண்டும்.